அதாவது அம்மாவ பொறுத்தவரைக்கும், அவங்க வளர்ந்தது எல்லாமே அவங்களுக்கு கீழ்ப்பட்டத மக்கள பத்தியோ, இத பத்தியோ தெரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்ல. ஒரு 16 வயசு வரும்போது சினிமாவுக்கு வந்துட்டாங்க. அந்த 16 வயசுக்குள்ள வீட்ல அவங்கள வளர்த்த முறையும் சரி, ரொம்ப ஹை லெவல்ல வச்சு ஒரு நல்ல முதன்மையான நிலைமையில தான் வளர்க்கப்பட்டவங்க அவங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா, தான் பதவிக்கு வந்த பிறகு இந்த மக்கள உண்மையா நேசிச்சாங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. அதுவும் போதாததுக்கு நான் வேற பக்கத்துல இருந்தேன். அதனால நான்லாம் சாதாரண ஃபேமிலிலேருந்து வந்தேன் நான். ஸோ, அதனால எனக்கு கஷ்டங்கள் அதிகம் தெரியும். ஸோ, அது அம்மாவுக்கு ஒரு பெரிய நல்லத செஞ்சுட்டுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் எல்லாமே எடுத்து சொல்லிடுவேன். இந்த மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்க அம்மாட்ட. நான் பயப்படவே மாட்டேன். நான் அப்படிதான் அக்கா எதார்த்தமாவே நான் ஒரு ஃபேமிலியிலே இருக்கிற மாரி தான் நாங்க இருந்தோம். அதனால அவங்கள நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சு இருந்ததில்ல. அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தப்பயும் சரி, இல்லாம வீட்ல இருந்தப்பயும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அக்கா அவ்வளோதான். ஸோ அதனால என்னன்னா, நான் மனச விட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இத இத செய்யணும், இத பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லும்போது, சரி நம்ப இவ்வளவு கீழ உள்ளவங்களுக்கு இது செஞ்சா நல்ல பெனிஃபிட்னா, நான் செய்றேன்ப்பா அப்படிம்பாங்க. வீட்ல பேசும்போது செய்றேன்ப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க.